எங்க இருக்கு அப்படின்னா சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ்ல மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கேர்ள் ஸ்டூடெண்டோட நம்ம இருக்கிறோம். எங்க அப்படின்னா சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜுடைய லைப்ரரி, டிஜிட்டல் லைப்ரரி. ஆல்மோஸ்ட் வந்து இது ஒரு 5 floors வந்து லைப்ரரி இருக்கு. மெக்கானிக்கல் வந்து பாய்ஸே வந்து எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற டைம்ல கரெக்டா கோவிட் டைம்ல வந்து இவங்க எடுத்த நேரம் பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் வந்து காலேஜே நடக்கல. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு 2 years ஆன்லைன்ல போயிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 8 lakh LPL வந்து பாத்தீங்கன்னா பர் இயர்ல வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. அப்போ இங்க வந்து அவங்க அந்த 4 yearsல என்னெல்லாம் லேர்ன் பண்ணிட்டாங்க, என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கேர்ள் ஸ்டூடெண்ட்டுக்கு சாய்ராம்ல ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, இவங்க ஏன் பர்டிகுலரா மெக்கானிக்கல் எடுத்தாங்க, என்னென்ன கம்பெனில பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். வணக்கம், உங்க பேர் என்ன? என் பேர் தோகை மயிலரசி. ஓகே, உங்க நேம்? என்னோட நேம் ஜஸ்வினி தேவி. ஜஸ்வினி தேவி. நீங்க? ருஷிதா. ஓகே, சூப்பர். நீங்க ஏன் மெக்கானிக்கல் சூஸ் பண்ணீங்க? எனக்கு மெக்கானிக்கல் ஒரு பேஸ் மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓகே. ஏன்னா மெக்கானிக்கல் வந்து எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீம்னா நம்ம வந்து தியரிட்டிக்கல் நாலேஜ் பிராக்டிக்கலா அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். செகண்ட் என்னன்னா நம்ம என்ன ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணணும்னாலும் நம்ம வந்து மெக்கானிக்கல் எடுத்துட்டு போலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் எடுத்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் போலாம். சோ வேற என்ன ரோபோட்டிக்ஸ் போலாம், மெக்கட்ரானிக்ஸ் போலாம், நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு நம்ம சூஸ் பண்றதுக்கு. சோ இது ஒரு பேஸ் மாதிரி இருக்கும் நம்மளுக்குன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு வந்து இங்க சாய்ராம்ல என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணாங்க? இப்போ நீங்க இங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப் வந்து அவைலபிள் பண்ணுங்க? ஸ்காலர்ஷிப் வந்து மெக்கானிக்கல் கேர்ள்ஸ்க்கு மட்டும் டியூஷன் ஃபீஸ் 50% ஸ்காலர்ஷிப்பா கொடுப்பாங்க, ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இயர் மட்டுமா அப் டு ஃபைனல் இயர் வரைக்கும்? ஆல் தி 4 years 4 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. ஓகே, சூப்பர், வெரி குட். நீங்க என்னென்ன கம்பெனிஸ் வந்து இன்டர்ன் அட்டெண்ட் பண்ணீங்க? எத்தனை கம்பெனிஸ் போனீங்க? மினிமம் ஒரு கம்பெனிக்கு எவ்வளவு நாள் இன்டர்ன் போனீங்க? இன்டர்ன்ஷிப் வந்து நான் 3 இன்டர்ன்ஷிப் பண்ணேன். அது வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்ன்ஷிப் ஒரு 21 days பண்ணேன், செகண்ட் வந்து 17 days அண்ட் தேர்ட் வந்து 1.5 month. 1.5 means 45 days பண்ணீங்க. மொத்தமா சேர்த்து டோட்டலா 70 days கிட்ட போயிருக்கு. அரௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 to 80 days வந்து இன்டர்னே வந்து பண்ணிருக்கீங்க. அதுக்கான ஓடி வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஆக்சுவலி நாங்க தேர்ட் இன்டர்ன்ஷிப்ல வந்து 1 month தான் பிளான்டு, பட் அவங்க ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக இன்னும் கொஞ்சம் கேட்டாங்க. எந்த கம்பெனில இன்டர்ன் பண்ணீங்க? ராயல் என்ஃபீல்ட், அப்புறம் கொபெல்கோ, அப்புறம் பிரஷன் ப்ரொஃபைல்ஸ். இதெல்லாம் வந்து as a student நீங்களா அப்ரோச் பண்ணி வாங்குன இன்டர்ன்ஷிப்பா இல்ல காலேஜ் வந்து இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்றாங்களா? அது வந்து பார்ஷியலா காலேஜ் ப்ரொவைட் பண்ணாங்க, பார்ஷியலா நாங்களும் கொஞ்சம் அப்ரோச் பண்ணீங்க. ஓகே, மெயினா வந்து காலேஜ் ப்ரொவைட் பண்றாங்க. காலேஜ் ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே, அது எல்லா ஸ்டூடண்ட்டுக்குமே பண்றாங்க. யாரெல்லாம் அப்ரோச் பண்றாங்களா? சப்போஸ் வெளியில இருந்து ட்ரை பண்றனால ட்ரை பண்ணலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. வெளியில இருந்து ட்ரை பண்ணாலும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே, சூப்பர். சாய்ராம்ல வந்து ஸ்டார்ட் அப்புக்கு எப்படி வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து மோட்டிவேட் பண்றாங்க, அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இன்குபேஷன் சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிருக்கீங்க? எஸ் சார், நார்மலா வந்து மினி ப்ராஜெக்ட் அண்ட் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் நாங்க பண்ணுவோம். சோ அந்த ப்ராஜெக்ட்டே நமக்கு ஸ்டார்ட் அப்பா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது ஸ்டார்ட் அப்பா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நமக்குன்னு ஒரு ஐடியா இருக்கு, இன்னோவேட்டிவ் ஐடியா வச்சிருக்கோம் அப்படின்னா அதையும் இன்குபேஷன்ல சொல்லி நம்ம அங்க இருக்க வேற இன்டர்டிசிப்ளினரி ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்டா பண்ணலாம். அண்ட் இப்போ பாஹா எம்பாஹா எல்லாம் பண்றாங்களே, அங்க அதர் காம்பனன்ட் எதுனா மேனுஃபேக்சர் பண்ணனா கூட இன்குபேஷன் சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் என்னோட ப்ராஜெக்ட வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன், கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன், உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கேன். பட் இன்னும் ஸ்டார்ட் அப் கன்வெர்ட் பண்ணல. ஃபியூச்சர்ல பண்றதுக்கான ஒரு ஐடியா இருக்கு. சூப்பர். அண்ட் நம்ம ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா காலேஜ்லயே வந்து பேட்டன்ட் அப்ளை பண்றதுக்கு அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் பேப்பர் பப்ளிகேஷன்ஸ் அதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது பேட்டன்ட்க்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா? யூட்டிலிட்டி பேட்டன்ட் வச்சிருக்கோம். பேட்டன்ட் வச்சிருக்கீங்க? சூப்பர். அது வந்து இங்க காலேஜ்ல ஹெல்ப் பண்ணுது. சோ அதுக்கு பேமெண்ட்லாம் ஒரு சில செலக்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து காலேஜே வந்து ஃபண்ட் பண்றாங்க. நைஸ். ஓகே, சூப்பர். எஸ், உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கேர்ள் ஸ்டூடெண்ட் வந்து மெக்கானிக்கல் எடுக்கலாமா வேண்டாமா, எடுத்தா பெட்டரா? கரெக்ட். கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மெக்கானிக்கல்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு சார். ஓகே. சோ எப்படின்னா இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல காம்படிஷன் நிறைய போயிட்டு இருக்கு. சோ இப்ப நிறைய ரிசெஷன் பீரியடும் இருக்கு, லே ஆஃப்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறதுனால காம்படிஷனும் நிறைய இருக்கும். ஆனா மெக்கானிக்கல்ல கேர்ள்ஸ் பாப்புலேஷனே கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கம்பெனிஸே உங்களை அப்ரோச் பண்ணி நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு மெயின் ரீசன் வந்து கம்பெனிஸ்ல இந்த மேல் அண்ட் ஃபீமேல் ரேஷியோ மெயின்டைன் பண்ணணும். சோ அந்த மேல் ரேஷியோ ஃபீமேல் ரேஷியோ மெயின்டைன் பண்ண முடியாதனால அந்த ஃபீமேல் ரேஷியோ கம்மியா இருக்கிறதுனாலே வந்து நிறைய கம்பெனிஸ் அப்ரோச் பண்ணி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தராங்க. சோ கேர்ள்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அவங்க வந்து இங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்கன்னா வந்து நிறையவே அவங்க
பண்ணலாம், நிறைய சக்சீடும் ஆகலாம் இந்த ஃபீல்ட்ல. சோ பயப்படுற மாதிரி ஃபீல்டே கிடையாது. இதுலயே வந்து ஒரே டைப் ஆஃப் ஜாப்னு கிடையாது, இதுல நிறைய டொமைன்ஸ் ஆஃப் ஜாப் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க பிளேஸ் ஆன ஜாப் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல, நாங்க டிசைன் செக்டார்ல பிளேஸ் ஆயிருக்கோம். சோ வி டிசைன் தி காம்பனன்ட்ஸ் மாதிரி. அந்த மாதிரி நிறைய நீங்க வந்து பிடிச்ச ஃபீல்ட்ல நீங்க போறதுக்கும் மெக்கானிக்கல் எடுத்தா நிறைய சான்சஸ் இருக்கு. சோ பயப்பட தேவை. பேரண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா பேசும்போது, மெக்கானிக்கல் எடுக்கும்போது என் பொண்ணு வந்து அவ்வளவு பெரிய மிஷினை தூக்கிடுமா, அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய வீல் இருக்கு, போல் நட்டு கிரீஸ் ஆயில் எல்லாம் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அப்படித்தான் நீங்களே எல்லாம் ஆயில் புள்ளி எல்லாம் வந்து பண்ணி வந்தீங்களா, இல்ல எப்படி? அதுதான் சார், அது அவங்க விருப்பம். ஆனா நம்ம காலேஜ் வந்து இங்க எல்லாத்துக்கும் எக்ஸ்போஜர் கொடுப்பாங்க, எல்லாத்துக்குமே. அது நம்ம எக்ஸ்போஸ் ஆன பிறகு நம்ம எந்த சைடு வந்து இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு போகுதுன்றது நம்ம டெசிஷன்ல தான் இருக்கும். இப்ப நாங்க வந்து வெஹிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஒர்க் செஞ்சோம். சோ அதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த கிரீஸ் ஆயில் எல்லாமே எனக்கு எல்லாத்துலயுமே நாங்க ஒர்க் செஞ்சிருக்கோம். இறங்கி பசங்களோட தான் நாங்க வேலை செஞ்சிருக்கோம். சோ அதுலயும் நாங்க நிறைய பாத்துருக்கோம், அதுலயும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம், அதுலயும் எங்க இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அதே போல டிசைன் வரப்ப எங்களுக்கு வந்து இதுல கொஞ்சம் அதிகமா இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால இந்த சைட் ப்ரொஃபஷன் நாங்க சூஸ் பண்ணிட்டோம். அது நீங்க வந்து இங்க வர்க் பண்ணி எல்லா ஃபீல்ட்ஸ்லயும் நீங்க வந்து ஒரு எக்ஸ்போஜர் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணிக்கலாம், நமக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்குமோ நம்ம அது போய் சூஸ் பண்ணிக்கலாம். சோ சூப்பர் சூப்பர். எஸ், உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து எல்லாமே ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து அப்ரோச் பண்றாங்க சோசியல் மீடியால, லைக் இன்ஸ்டா, ஃபேஸ்புக். ஒரு இன்ஜினியரா இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் வந்து அவன் கெரியரை க்ரோத் பண்றதுக்கு பெட்டரா இருக்கு? அதுல வந்து உங்க காலேஜ்ல அது மாதிரி ஏதாவது பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுத்தாங்களா? எங்களுக்கு நார்மலா எடுமேட் இருக்கு, ஆனா அது காலேஜ் போர்ட்டல், அது ஒண்ணும் இல்ல. நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன், லிங்க்டின் யூஸ் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் லிங்க்டின் வந்து ஆல்ரெடி ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு பிளாட்ஃபார்ம், எல்லா விதமான ப்ரொஃபஷனல்ஸும் இருப்பாங்க. பட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னன்னா, இப்போ நான் ஒரு சொசைட்டில இருந்தேன், இந்தியன் சொசைட்டி ஆஃப் ஹீட்டிங் ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனிங், எங்க காலேஜ் சாப்டர்ல. அது மூலமா வந்து நாங்க நிறைய பேரை மீட் பண்ணோம், நிறைய நெட்வொர்க்கிங் பண்ணோம், வெபினார்ஸ் அட்டென்ட் பண்ணும்போது, செமினார்ஸ் ஐஐடில போய் அட்டென்ட் பண்ணும்போது. அப்ப அவங்களெல்லாம் நாங்க வந்து அந்த சிஇஓஸ் அவங்களெல்லாம் கனெக்ட் பண்ணணும்னா எங்களுக்கு வந்து பிரீமியம், லிங்க்டின் பிரீமியம் வந்து காலேஜ் ஒரு 6 months கொடுத்தாங்க ஃப்ரீயா. அப்ப அவங்க வந்து பே பண்ணிருக்காங்க காலேஜ். சோ 6 months யூஸ் பண்ணும்போது இன்மெயில்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இன்மெயில் வச்சு நாங்க அந்த சிஇஓஸ்க்கு டைரக்டா கான்டாக்ட் பண்ணி பேசணும். அவங்களுக்கு கனெக்ஷன் அக்செப்ட் பண்ணலன்னா கூட we can message them. அவங்க வந்து நாங்க இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் சீக் பண்ணிருக்கோம், அவங்களும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து இன்ஃபேக்ட் வேலை தேடுறதுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ப்ரொபஷனலா ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பெட்டரான ஒன்னு. ஆமா, ரொம்ப 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 நீட் இருக்கு. நீங்க ஷோகேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நிறைய கிடைக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும். ஓகே, நைஸ், சூப்பர். அடுத்து வந்து வேற என்னென்ன ஈவென்ட் எல்லாம் இருக்கு? வெஹிக்கிள் வந்து இப்போ சாய்ராம்ல ஜெனரலா என்னென்ன மெக்கானிக்கல்ல என்னென்ன வெஹிக்கிள் ஃபேப்ரிகேஷன்ல இருக்கு? சோ ஜெனரல் எல்லாரும் உங்களுக்கு என்னென்ன தெரியும் தானே? ஒரு 5-6 டீம்ஸ் கிட்ட இருக்கு சார் வெஹிக்கிள் ஃபேப்ரிகேஷன்ல. எம்பாஹா மெக்கானிக்கல் பாஹா இருக்கு, எலக்ட்ரிக்கல் பாஹா இருக்கு. பாஹானா என்ன, அது என்னது? டெரெயின் வெஹிக்கிளா, ஆல் டெரெயின் வெஹிக்கிளா, இல்ல வந்து என்ன மாதிரியான இது? ஆல் டெரெயின் வெஹிக்கிள் சார். சோ ஆஃப் ரோடிங் வெஹிக்கிள் மாதிரி. அது வந்து இந்த 4 வீலர் காம்படிஷன்ஸ்க்கு பார்ட்டிசிபேட் பண்ற காம்படிஷன் பாஹா அப்படின்றது. 2 வீலர்ஸ்க்கும் இருக்கு, இ பைக் அப்படின்னு இருக்கு, பைசைக்கிள் இருக்கு. சோ யா, டர்ட் பைக், அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ், எஃபி சைக்கிள், டர்ட் பைக். சோ இவங்கலாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பார்ட்டிசிபேஷன். இது நெக்ஸ்ட் வந்து இ பாஹா இருக்கு, கோ கார்ட் இருக்கு, இதெல்லாம் ரேசிங் டீம்ஸ். சோ மத்த டீம்ஸ் கூட வந்து இவங்க வந்து காம்படிஷன்ஸ். இது only மெக்கானிக்கல் ஸ்டூடண்ட் மட்டும் தான் இதுல இன்வால்வ் ஆகல, இல்ல மத்த டிபார்ட்மெண்ட் ஸ்டூடண்ட் இதோட இன்வால்வ் பண்ணி இன்டர்டிசிப்ளினரா ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க? இது மத்த டிபார்ட்மெண்ட்ஸ் கூடயும் இன்டர்டிசிப்ளினரியா பண்ணுவாங்க சார் நிறைய. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இ பாஹான்றது எலக்ட்ரிக்கல் பாஹா, அதுல மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, இஎன்ஐ இசி ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. சோ அது வந்து கம்ப்ளீட்டா இன்டர்டிசிப்ளினரி. மெக்கானிக்கல்ன்றது இப்போ இவால்வ் ஆகுது நிறைய. சோ அதனால வந்து அதுல வர நிறைய ஒரு இப்போ டெலிமெட்ரியா இருக்கட்டும், அதுல வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பண்ண வேண்டி இருக்கும். சோ அதுவும் இன்டர்டிசிப்ளினரியா மாற ஆரம்பிக்குது இப்போ. அந்த மாதிரி அதுவும் இருக்கு. இப்போ பிளேஸ்மெண்ட்ல நீங்க வந்து ஐடில ஒரு கம்பெனி சொல்லுங்க அட்டெண்ட் பண்ணது, கோர்ல ஒண்ணு, அதுல எதெல்லாம் பிளேஸ் ஆனீங்க அப்படிங்கறது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண கம்பெனி ஐடி கம்பெனி தான். ஏன்னா எங்க காலேஜ் என்ன சொல்லுச்சுன்னா, மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கா நீங்க வந்து ஐடி கம்பெனியும் ட்ரை பண்ணலாம், கோர் கம்பெனியும் ட்ரை பண்ணலாம்னு சொன்னாங்க. சோ 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்ம கையில இருந்த பிறகு we can decide எது நம்ம போலாம் அப்படின்னு. சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஐடி கம்பெனி தான் ட்ரை பண்ணேன், கார் டெக்னாலஜிஸ். அந்த கம்பெனி ட்ரை பண்ணி எனக்கு ஆல்மோஸ்ட் அது செலக்ட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஐடி கம்பெனி, கோர் கம்பெனி ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஐடில போக இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு ஃபீல் ஆச்சு. சோ கோர் கம்பெனில நான் வந்து ஒரு 2 கம்பெனிஸ்
2-3 கம்பெனிஸ் வந்து நான் ட்ரை பண்ணேன். Okay. அதுல வந்து KBR கம்பெனில பிளேஸ் ஆனேன், ஆ. ஃபர்ஸ்ட் கம்பெனி. ஆ. அதுக்கப்புறம் Thermo Fisher கம்பெனி அப்படின்றதுலயும் நான் பிளேஸ் ஆனேன். ஓகே ஓகே. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து கோர்ல 2 கம்பெனில ரெண்டு companies நான் ஆஃபர் place வச்சிருக்கீங்க. ஓகே. நீங்க வந்து மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் இதுல ஐடில அட்டெண்ட் பண்ணீங்களா இன்டர்வியூ, இல்ல வந்து ஒன்லி வந்து பர்டிகுலரா டொமைன் கோர் டொமைன் தான் போவோம்னு ட்ரை பண்ணீங்களா? ஆக்சுவலா பிளேஸ்மெண்ட் பார்க்கும்போது எனக்கு என்னென்ன கம்பெனிஸ் வருதோ நான் எல்லாமே அட்டன் பண்ணணும்ன்ற Attend பண்ண- ஐடியால எதுவும் விடல? எதுவுமே ஓ, விடல. super. எனக்கு வந்து நான் எதுலலாம் எலிஜிபிளா இருந்தனோ அது எல்லாமே நான் அட்டன் பண்ணணும்னு நினைச்சேன். ஓகே. அண்ட் நான் ஐடியும் சூஸ் பண்ணேன், மெக்கானிக்கலும் எடுத்தேன். ஆனா எதுவுமே நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணல. ஓகே. சோ நான் நிறைய கம்பெனிஸ் அட்டன் பண்ணி ஆ. ஒரு 3 கம்பெனிஸ் மட்டும் தான் ஃபைனல் இன்டர்வியூ வரைக்கும் மொத்தம் போனேன். எத்தனை கம்பெனி அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க? நான் ஒரு 50+ கம்பெனிஸ் அட்டன் 50 கம்பெனி அட்டெண்ட் பண்ணீங்க ஆமா சாய்ராம்ல ஆமா மெக்கானிக்கல்ல. ஆமா. பட் ஐடி அண்ட் கோர் ரெண்டுலயும் ஆமா சேர்த்து ஆமா. அதுல வந்து 3 கம்பெனிக்கு நீங்க வந்து இது உள்ள போனீங்க. ம். ஓ சூப்பர். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வெளிய வரும்போது மைண்ட் எப்படி இருக்கு? ஆக்சுவலா எதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எல்லாம் கிளியர் பண்ணாத ரீசன் வந்து எனக்கு எதனா பவர் கட் இல்லனா நெட்வொர்க் இஷ்யூ அந்த மாதிரி ப்ராப்ளம்னால தான் வெளியே வருவேன். ஆ. சோ அதனால நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஆ. 3 கம்பெனிஸ் ஃபைனல் இன்டர்வியூக்கும் போனேன். ஆ. அப்போ ரொம்ப ஃபீலா இருந்துச்சு. ஆ. ஏன்னா மெக்கானிக்கல்ல நான் தான் லாஸ்டா பிளேஸ் ஆனேன். ஆ. சோ எல்லாரும் பிளேஸ் ஆன பிறகு ஆ. ரொம்ப கொஞ்சம் சேடா தான் இருந்தது. ஆ. இப்போ நான் வந்து கரண்டா Thermo Fisher Scientificல பிளேஸ் ஆயிருக்கேன். பிளேஸ் ஆயிருக்கு. சூப்பர், வெரி குட். அது போக வேற ஏதாவது ஆஃபர் வச்சீங்களா, இல்ல டைரக்டா இதுல ஏதாவது இன்டர்வியூ போனீங்களா? நான் ஒரு இன்டர்ன்ஷிப் போனேன், ட்ரிவ் ஃபெடரல் மொபைல்ல. ம். அங்க வந்து அந்த கம்பெனில நான் தான் ஃபர்ஸ்ட் கேர்ள் உமன் Okay. எம்ப்ளாயியா போனேன். ஆ. ஆக்சுவலா அந்த கம்பெனில கேர்ள்ஸ் இல்ல. ஆ. அண்ட் இட் இஸ் a paid கம்பெனி. internship. நாங்க குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் அஷூரன்ஸ்ல ஒர்க் பண்ணேன். ஆ. அங்கேயே என்ன வந்து ஃபுல் டைம் ஜாபா கேட்டாங்க. பட் நான் பிளேஸ்மெண்ட்ல ட்ரை பண்ணிட்டு சொல்றேன். சோ எனக்கு பிளேஸ்மெண்ட்லயே கிடைச்சதுனால நான் அது சூப்பர் வேணாம் சூப்பர். அப்ப ஆல்ரெடி நீங்களும் ஒரு ஆஃபர் கிடைச்சி ஒரு ஆஃபர் லெட்டர் வாங்கியாச்சு. ஓகே. அது சொல்லாம எவ்வளவுன்னு ஒரு அப்ராக்சிமேட்டா per annum? 8 LPA. 8. சூப்பர், வாழ்த்துக்கள், கங்க்ராட்ஸ். நீங்க எத்தனை கம்பெனி அட்டெண்ட் பண்ணீங்க? நானும் இவ்வளவு மாதிரிதான் வந்த கம்பெனி எல்லாத்தையும் அட்டன் எது விடல? எது வந்தாலும் அட்டெண்ட் அட்டன் பண்ணீங்க. பண்ணுவோம். ஓகே. அதுல உங்களுடைய ஃபோக்கஸ் எப்படி இருந்துச்சு? ஐடில போகணுமா இல்ல வந்து கோர்ல போகணுமா இருந்துச்சா, இல்ல ஏதாவது கிடைச்சா ஒரு நல்ல சேலரியில போயிடலாம் அப்படின்னு? ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப இன்செக்யூரா இருந்தது, MCA போகணும்னு தெரியல. அதனால எல்லாமே அட்டன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுதான் முதல்ல எல்லாமே அட்டன் பண்ணுவோம். ஆ. ஃபர்ஸ்ட் ஐடில தான் கம்பெனிஸ் நிறைய வந்தது ஃபர்ஸ்ட். சோ நாங்க மெக்க அலோவ் பண்ணாங்க, மெக்காவும் கேட்டிருந்தாங்க அவங்க மெக் வேணும் அப்படின்னு. சோ ஜோஹோல 2 டைம்ஸ் வந்தது. அந்த 2 டைம்ஸ்மே நான் செகண்ட் ரவுண்ட் போனேன். ஆனா அதுக்கப்புறம் கிடைக்கல. ஓகே. இவ்வளவுதான் வந்து மியூசிக்மாலாம் வந்தது. ஆனா அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே போயிடுச்சு. ஓகே. அக்சென்சர் செகண்ட் ரவுண்ட் போனேன், ஆனா அதுவும் போயிடுச்சு. ஆ. சரி ஓகே, அதுக்கப்புறம் வந்து மெக்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கே ட்ரை பண்ணேன். சாம்சங் வந்தது. ஆ. சாம்சங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் குரூப் டிஸ்கஷன் கிளியர் பண்ணேன். அங்க போனேன், MCQ டெஸ்ட் வச்சாங்க, அதுல வெளிய. போயிடுச்சு. ஓகே. ஆமா, அப்பதான் ரியலைஸ் பண்ணேன் ஓகே ஆப்டிடியூட்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். ஆப்டிட்யூட் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆமா, ரொம்ப. அது கூட நம்ம காலேஜ்ல ஃபேஸ் எம்ப்ளாயிஸ் கொடுக்குறாங்க. நம்ம ட்ரெயின் கொடுப்பாங்க. ஓகே ஓகே. அவங்களுக்கு அதெல்லாம் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க, பட் நம்ம ட்ரெயின் நம்ம இன்வால்வ்மென்ட் எடுத்து அதை ஃபர்தரா கன்டினியூ அண்ட் பண்ணணும். ஆல்சோ அதுக்கப்புறம் வந்து சாம்சங் முடிச்சிட்ட பிறகு ஃபோர்டு வந்தது. அவங்கள வந்து ஸ்பெசிஃபிக்கா கேர்ள்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. சோ ஓகே, நானும் இன்னொரு பொண்ணும் நானும் வந்து ஆக்சுவலி எல்லாருமே தான் ட்ரை பண்ணோம். எங்க 2 பேரும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. ஓகே. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு இன்டர்வியூ வச்சாங்க. இன்டர்வியூல வந்து செலக்ட் ஆயிடும். செலக்ட் ஆயிட்டீங்க. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய அதுவும் அதேதான், மார்க்கெட்டிங் பண்ணணும் நம்மள இன்டர்வியூல கூட. அவங்கள அதிகமாவே பேச விடக்கூடாது. நம்ம தான் வந்து நம்மளுடைய கண்டென்ட்டை வந்து நிறைய சொல்லணும். அப்போ வந்து ஓகே இவங்க வந்து இவங்கள பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காங்க. சோ அதனால நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன், நல்லா பேசினேன். நான் கேட்டு பிடிச்ச சப்ஜெக்ட்லயும் சொன்னேன். அவங்க அதுல இருந்தா கொஸ்டின் கேட்டாங்க, டிசைன்ல இருந்தும் கேட்டாங்க. நான் ஆன்சர் பண்ண கிடைச்சிருச்சு. அது பிளேஸ் ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆனது ஃபோர்டு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆனது ஃபோர்டு. அதுக்கு அடுத்து மறுபடியும் 6 LPA. அதுக்கப்புறம் எவ்வளவு LPA? 6 LPA ஃபோர்டுல. சூப்பர். நெக்ஸ்ட் வந்து ஓகே கொஞ்ச நாள் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ண, லேட் ஆகும்னு சொன்னாங்க ஆஃபர் லெட்டருக்கு. சரி ஓகே வெயிட் பண்ணலாமா, இல்ல ஐடியலா இருக்கிறது பிடிக்கல. சரி ஓகே அதனால வேற யாருக்குன்னா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்தா. ஓகே அவங்க கம்பெனில வந்து ஃபீமேல் கேண்டிடேட் தான் கேக்குறாங்க. சரி ஓகே ட்ரை தான் பண்ணுவோம் பண்ணா கிடைச்சிருச்சு. அதுவும் அன்னைக்கே கால் பண்ணிட்டாங்க. நாங்க 3 பேரும் வந்து ஒரே கம்பெனில தான் இப்ப லாஸ்டா பிளேஸ் ஆயிருக்கோம். லொகேஷன் வந்து ஹைதராபாத் தான், பட் பேக் நல்ல பேக். இது வந்து 8.4. சோ அங்க போனோம். சோ அதனால அத டிசைட் பண்ணிருக்கீங்க இந்த மந்த்ல நான் கிளம்பி போலாம் அப்படின்ற மாதிரி. சோ சூப்பர். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ ஆல். நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர். இன்னும் அடுத்தடுத்த லெவல்ல நீங்க கம்பெனிஸ் போறதுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி கம்பெனிஸோட நிக்காத ஹையர் ஸ்டடீஸ்க்கு பிளான் பண்ணுங்க. நல்ல ஒரு சான்சஸ் இருக்கு. ஏன்னா வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு நல்ல ஒரு ஓப்பனிங் இருக்கு. ஸோ அதே மாதிரி as a parent and student நீங்களும்
கேர்ள் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க ஆர் பாய்ஸ் வாட் எவர் இட் இஸ் வந்து ஒரு நல்ல டாப் காலேஜஸ்ல நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. அப்படி இருக்கும்போது என்னன்னா இது மாதிரி நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு அட்டன் பண்ண முடியும். அட்டன் பண்ணும்போது என்னன்னா ஒரு சான்ஸ் கிடைக்கும். நம்ம வந்து எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணோம், அடுத்த கம்பெனிக்கு போகும்போது எப்படி மிஸ்டேக் பண்ணக்கூடாது, என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதனால ஒரு டாப் லெவல்ல இருக்கிற காலேஜஸ்ல நீங்க போய் அப்ரோச் பண்ணுங்க. கவுன்சிலிங்லயும் அந்த மாதிரியான காலேஜை சூஸ் பண்ணுங்க. ஒன்று சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், அனதர் ஒன்று சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அதே மாதிரி கோயம்புத்தூர்லயும் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட்ல பிஎஸ்சி இருக்கு, பிஎஸ்சி ஐடெக் இருக்கு, மதுரையில தியாகராஜர், இந்த மாதிரியான ஒரு டாப் காலேஜஸ்ல கம்ப்யூட்டர் ரிலேட்டடாகவும் இருக்கலாம், இல்லைன்னா மெக்கானிக்கல் கோர் ரிலேட்டடான கோர்சஸ்க்கும் ட்ரை பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரைட்ஃபுல் ஃபியூச்சர். தேங்க்யூ ஸோ மச்.